மைதா 235 கிராம், எக்கு 5, இதில் ஒயிட் வந்து தனியாக எடுத்துக்கணும், எல்லோ தனியாக எடுத்துக்கணும். மில்க் பவுடர் வந்து 15 கிராம், சுகர் வந்து 275 கிராம், மில்க் 150 ml, காய்ச்சி எடுத்துட்ட பால். அதுக்கப்புறம் ஆயில் பார்த்தீங்கன்னா 150 ml, சால்ட்டு பிஞ்ச் அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன். ஸோ இதுதான் நம்ம கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க கேக் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். எல்லோ வேறு பவுல், எல்லோ ஒரு பவுல்லையும் ஒயிட் ஒரு பவுல்லையும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுமே வந்து தனித்தனியாக பிரிச்சாச்சு. எல்லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லோ எல்லோ ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒயிட்டை வந்து பிளெண்டு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து சுகரும் ஒயிட் எக்கும் வந்து சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ எக்கை வந்து சேர்த்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் போதுங்க. இப்போ இது நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எக்கு அடித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து நான் வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஏன்னா அது ஃபுல்லாக இருந்தது. அதனால இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ மைதா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் 15 கிராம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸோ எப்போவுமே நம்ம பவுடர் எடுக்கும்போது அழுத்தி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து ஈவன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ இந்த மில்க் பவுடரும் சோடாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சேர்க்கறது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளஸ் மில்க், ட்ரை இன்க்ரீடியன்ட். இதுதான் வந்து நமக்கு இப்போ இந்த பேட்டர்னில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே மொத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து இது 3 அல்லது 4 முறை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். போட்டு அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க.
ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எந்த பாத்திரத்தில் நான் வைக்கிறேனோ ஸோ அந்த பாத்திரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரம் ஸோ அந்த பாத்திரத்தில் எடுத்துன்னு போய் நம்ம வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், கேக்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒட்டாமல் வருது. இப்போ கேக் வந்து நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சுட்டு பிறகு நம்ம வந்து கட் பண்ணலாம். நம்ம எடுத்துடலாங்க. ஸோ மேலே இருக்கிறது எடுத்துடுங்க. இப்போ இது மேலே வந்து பட்டர் பெப்பர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த பட்டர் பெப்பரும் வந்து எடுத்துடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே வந்து பட்டர் பெப்பர் வந்து தனியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்பான்ச்சாக வந்திருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குங்க கேக்கு. நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கடைக்கு போய் வாங்கவே மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்ட்டு தெரியுதுங்களா. ஸோ இது மேலே வந்து நம்ம இது தாங்க கேக் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ் கேக்கே இது தாங்க. ஸோ இந்த கேக் வச்சுட்டு நம்ம எந்த ஃப்ளேவர் கேக் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது மேலே வந்து நான் சாக்லேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது சாக்லேட் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் கார்னிஷ்காக இந்த மாதிரி சாக்லேட் வைக்கிறேன். ஸோ இந்த கேக் நான் எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறேன்னா, சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்து தான் ஆகுது. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 32 சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கேக் பண்ணி கொண்டாடுறோம். ஸோ அதுக்காக எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ. ஸோ எல்லோரும் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஸோ லவ்லி நேச்சுரல் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்யூங்க. ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மேலும் மேலும் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணதுக்கு தேங்க்யூ.